हाय फ्रेंड्स इनकी ஒரு கப் உளுந்து வச்சு ரொம்பவே ஹெல்தியா ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் இல்லாம வெள்ளை சர்க்கரை இல்லாம ரொம்பவே ஹெல்தியா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் காஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு கடாயில் ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். உளுந்து கழுக தேவையில்லை. கழுகுனோம்னா நமக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதில் நான் வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்க்கணும். உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசி கூட ஒரு கப் போல் சேர்க்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பும் பச்சரிசி மாவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். உங்களுக்கு நைஸாக இல்லைன்னா நீங்கள் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் நைஸாக பவுட்ரு பண்ணியிருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ இந்த உளுந்தும் அரிசி மாவும் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நல்ல ஸ்மூத்தான பவுடராக தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம புட்டு மாவு பதத்தில் இதை நல்லா கலந்து எடுக்கணும். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம்னா நமக்கு புட்டு மாவு பதத்தில் ஈரப்பதமாக இருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஈரப்பதமானதும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா நமக்கு உருட்டுறதுக்கு வரணும். இந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருந்தால் தான் நம்ம வேக வைக்கும் போது நமக்கு புட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஒழுங்காக தெளிக்கலைன்னா நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு இட்லி பிளேட்டில் நான் துணி போட்டிருக்கேன். அதில் வச்சு நம்ம வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்ல சாஃப்டான புட்டு நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. புட்டு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நான் இன்னொரு பேட்சும் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பரான சாஃப்டான உளுந்து புட்டு ரெடி ஆகிட்டு இப்போ இது இனிப்புக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச புட்டை சேர்க்கணும். புட்டு எல்லாத்தையும் இந்த நாட்டு சர்க்கரையில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்துட்டு நான் இதோட சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1/4 கப் போல் தேங்காய் துருவல் சேர்க்கணும். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் கடைசியாக நான் 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சுவையான உளுந்து புட்டு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சத்தான உளுந்து புட்டு ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இந்த உளுந்து புட்டு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக சாப்பிட்றதுக்கோ ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த எண்ணெய் இல்லாத வெள்ளை சர்க்கரை இல்லாத ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உளுந்து புட்டு ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.